பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து குரங்கையும் பாம்பையும் வச்சிட்டு இருக்காரு. நான் இன்னொரு விஷயம் பார்க்கல, இது வந்துட்டு மலைப்பாம்பு இந்த சஞ்சிக்குள்ள இருக்கிறது. இங்க இருந்து நாம போற இடம் வந்து பாருங்க, அந்த மலை மேல இருக்கிற இந்த டவர்ல. ப்ரோ உங்களுக்கு தான் 100 ரூபா, நமக்கு அதிகமா தான் இருக்கும். நீங்க ஸ்ரீலங்கன் தானே? இல்ல பிரச்சனை ஆயிடும் ப்ரோ. ஏசி இருக்கு இல்லையா, ஏசிக்கு கீழே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி குட். எங்க பார்த்தாலுமே பாம்பை வச்சுட்டு ஆளுங்க உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க போய்ங்க, எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகுது இந்த இடம். இப்போ பாருங்க, இது என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே ஏறும்போது ஒரு உயிர் பயம் வந்துரும்பா. இவ்வளவு ஹைட்ல நம்ம இருக்கோம். பாகிஸ்தான். அங்க ஒரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் இந்த ஆமை கூட விளையாடிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, இவங்கள வண்டி வந்துட்டு பிடிச்சிட்டு நம்மளால அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி சார். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொலம்போல வந்தோம். கொலம்போல இருந்து நேரா டம்புல்லாவில இருந்து ட்ரிங்கமாலை கோணமலைன்னு சொல்றாங்க இவங்க. சோ அங்கதான் இருக்கும். இப்போ இங்க இருந்து கேண்டீன் சொல்ற இடத்துக்கு போறோம். गाइस நான் சாப்பாடு சாப்பிட்டு வந்த போது நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்து. உங்க பேர் என்ன? யாஷ்னி. ஓகே, நீங்க இங்க இலங்கை தமிழா? சரி சிங்களா? சரி பார்த்தல ரொம்ப சந்தோஷங்க. இது அவரோட அம்மா. ஹாய். கண்டிப்பா சரி. போற வழியில சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணாதான் நீங்க பாத்தீங்க. பஸ் வந்துட்டு ஒரு 10:45 எடுக்கும்னு சொல்றாங்க. சோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடமே சம வித்தியாசமா இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா சூடு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சூடு அதிகமா என்னோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் இந்த சன்ஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் தான் गाइस இந்த மாதிரி சூரியனோட ஒளி எல்லாம் பட்டு ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆச்சு. சோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே கேண்டீனுக்கு போற பஸ்ல ஏறி உட்காரலாம். பஸ்ஸுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம ஒரு பஸ் மாதிரி தான் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் பஸ். சோ இங்க உட்காந்துக்கலாம். गाइस இங்க வந்து ஒரு தமிழ் அண்ணாவை பார்த்து. உங்க பேர் என்ன? கௌதம். நீங்க இப்போ எங்க போறீங்க? நான் போறேன்னா நாவலப்பிட்டி அந்த இடத்துக்கு போறேன். அந்த பஸ்ல வச்சு தான் பார்த்தேன். இவர் வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூரா? மதுரையில இருந்து இலங்கை சுத்தி பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். இவர் தான் என்ன கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறவரு. சரி. சோ இங்க தமிழ் மக்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கு ப்ரோ? பரவாயில்ல, ஸ்மூத்தா போகுது. ஆனா விலைவாசி கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா? இந்தியாவை விட கொஞ்சம் இல்ல, நிறையவே அதிகம். இந்தியா விட அங்கத்திய காசு இங்க 3 மடங்குன்னா இங்க சாமா இங்க அதை விட 3 மடங்கா இருக்கு. மற்றபடி வாழ்க்கை எல்லாம் நல்லா ஜோரா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. போகுது. நல்ல வேலை ஒன்று இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு மாசம் எவ்வளவு சம்பாதிச்சு இங்க நல்லா வாழலாம் ப்ரோ? இங்க 1 லாக் மாதிரி தேவைப்படும். 1 லாக் வேணுமா? ஓ மை காட். பெட்ரோல் விலையே இங்க 311 ரூபா போகுது. உங்களோட ஊர்ல எப்படின்னு தெரியாது. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா காணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்க வாரனா ஊர்ல இருந்து இங்க வாரனா மட்டும் 6000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். 6000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். டீக்கு கூட 150 ரூபா. டீ 150 ரூபா. டீ மாவோட விலையும் 1300 ரூபா 400 கிராம் தான். பார்க்கும்போது வாழ்க்கை வந்து இந்தியாவை விட இங்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதிகமான கஷ்டம் தான் இந்தியாவை விட. ஆனா வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா ஈஸியா? வேலை கிடைக்குது. முன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலைவாசி கூட்டிட்டு மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க மக்கள் ஹாப்பியா இருக்காங்க தமிழர்களுங்க. சோ ஹாப்பி. சரிங்க. உங்க பேரு? என் பேர் கௌதம். பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். गाइस இது வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஃபேமஸ் காளி கோவில். இங்க வந்து திருவிழா நடக்குது. மக்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதான் நீங்க பாக்குறீங்க. நேத்து நான் பார்த்தோம், ஆனா வர முடியல, ஏன்னா டைம் கிடைக்கல. கெண்டி போற வழியில வந்துட்டு பஸ் நிப்பாட்டி இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. இங்க மக்கள் வந்து அதிக அளவில் வந்துட்டு சோடாஸ் அந்த மாதிரி தான் குடிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த ஃபேண்டா இருக்கு இல்லையா, அந்த ஃபேண்டாவோட சின்ன போட்டில் வந்து இங்க கிட்டத்தட்ட 100 ரூபா, அதாவது ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் அங்கிட்ட எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பன்னைஸ் எல்லாம் நிறைய மக்கள் சாப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கிற விட சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரைஸ் அதிகம் தான். ஸோ गाइस பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கேண்டி. நம்ம போயிட்டு இருக்கோம். இனி ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கு. இங்க இருந்து பாக்கிறதுக்கே செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நாம இப்ப கெண்டியில இருக்கோம். கேண்டீன் சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்துல இருந்த ஒரு சிறைச்சாலை பார்க்கலாம். போற வழியில பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க தண்ணு மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. சோ இங்க பக்கத்துல வந்துட்டு தமிழ் சாப்பாடு கிடைக்கிற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சோ அங்க போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய குளம்னு சொல்லலாம். அம்மா அழகா இருக்குப்பா இது பாக்குறதுக்கு. எப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஏறி போகும்போது அதே மாதிரி இருக்குங்க. சோ गाइस பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து குரங்கையும் பாம்பையும் வச்சிட்டு இருக்காரு. பாருங்க ப்ரோ, பயமா இருக்குப்பா. நம்ம வாரணாசியில இதோட பயங்கரமான பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் தெரியுது. இப்போ பாருங்க மனுஷன். நான் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்க்கல. இது வந்துட்டு மலைப்பாம்பு இந்த சஞ்சிக்குள்ள இருக்கிறது. எவ்வளோ பெருசா வச்சிருக்கான்னு பாருங்க. இது மலைப்பாம்பா? இதுக்குள்ள வச்சிருக்காங்க. இது வந்து நல்ல பாம்பு ப்ரோ.
பாத்தீங்கன்னா இங்க கூட ஒரு மலைப்பாம்பு ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இங்க கேண்டி முழுசா இப்படி. நீங்க தமிழா? இது எங்க இருந்து பிடிக்கிறது? இங்க தான் பிடிக்கிறேன். வேணாம் வேணாம், பயமா இருக்கு. சரிங்க, தேங்க்யூ. பார்த்தேன்னா நான் ஒரு ஹோட்டலில் வந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காலையிலேருந்து மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ மணி 5 ஆக போகுது. ரைஸ் அண்ட் கறின்னு சொல்லிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் டாலித் 1000, ரைஸ் அண்ட் கறி 650. அதாவது இந்த ரைஸ் அண்ட் கறி நான் இன்னொரு இடத்துல இருந்து 300க்கு கூட சாப்பிட்டுருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நியூ டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா 85 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இதுதான் கேண்டி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்க இருந்து எனக்கு எல்லாக்கும் போனோம். ஸோ அதுக்காண்டி டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். ஏன்னா டிக்கெட் ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஆனால் இங்க வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இங்க டைரக்டாவே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம்னு நினைச்சு அப்படியே வந்திருக்கோம். இங்க இருந்தே டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் என்னன்னு. ஆக்சுவலி கைஸ் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நான் இருக்கிறது வந்துட்டு கேண்டில இருந்து எல்லாம் போறதுக்கான ட்ரெயின் டிக்கெட் போய் உள்ள கேட்டா 5ஆம் தேதி தான் இங்க இருந்து போறோம். சோ இவர் 7000 ரூபாய் சொன்னாரு. நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் தான் வருது. ஆனா அதை விட கம்மியா நீங்க வந்துட்டு இந்த 3rd கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு 300 ரூபா. அது வந்துட்டு 2nd கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து 600 ரூபா. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல ஜெனரல் மாதிரி தான். அது வந்துட்டு இன்னைக்கு நம்ம வாங்க முடியாதா? ட்ரெயின் போற அன்னைக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் எல்லாம் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் கேட்டப்போ ஷோக் ஆயிடுச்சு. சீரியஸ்லி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா எல்லாமே பட்ஜெட்ல தான் பிளான் பண்ணுவோம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஒரு டோர்மெட்ரி ரூம் கண்டுபிடிச்சோம். அதாவது இந்த கேண்டில. ஏன்னா எங்க ரூம் எல்லாமே ரொம்ப செம பிரைஸா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம பட்ஜெட் ட்ரிப் ஆனதுனால கம்மியான பிரைஸ்ல ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம வண்டியில். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நான் இப்போ இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவில், இலங்கையில் தான் கைஸ் நான் இருக்கோம். இங்கே பாருங்க மவுண்டன்ஸ் அந்த சைட்லேயே நிறைய இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ கிளியரா தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஃபோகியா இருக்கு. நான் நேற்று தங்கின ஒரு இடம். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு டோர்மெட்ரி தான். நேற்று என்னன்னா வந்து இங்கெல்லாம் ரொம்ப பிரைஸ் அதிகம். ஸோ நான் ஆன்லைனில் செக் பண்ண போது கிடைச்ச ஒரு இடம் தான் கைஸ் இது. சீரியஸ்லி இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 நைட் நான் எங்க ஸ்டே பண்றதுக்கு ஒன்லி நம்ம ஒரு காசு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஓனர் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். கைஸ் இவர் தான் இதோட ஓனர். ஆக்சுவலி இது வந்து how many kilometer far away from Kandy? 3.3 kilometers. 3.3 kilometers. So it will be very cheap, yeah, for the tourists. யாராவது இங்க வரீங்கன்னா, அதாவது நீங்க வந்து பட்ஜெட்டான பிரைஸ்ல வந்து டார்மெட்ரி பாக்குறீங்கன்னா, ரூம் கிடையாது டார்மெட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2 days 1 days எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி நாம இப்போ வந்துட்டு அம்புலுவாவா டவர்னு சொல்லிட்டு கேண்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ நான் அங்கே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இவர் வந்துட்டு அந்த வழியாக போகிறதுனால என்ன ட்ராப் பண்ணேன்னு சொன்னா, இவர் என்ன ஒரு இடத்துல விடுவார். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேருந்து பஸ் ஏதாவது பிடிச்சி தான் நான் போனோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி காய்ஸ் நம்ம போகிற இடம் அங்கே மேலே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஸோ இதுதான் பெஸ்ட் ஸ்டாண்ட். இவர் என்ன இங்கே இறக்கி விடுறேன்னு சொன்னார். ஸோ அப்படியே இங்கே இறங்கி இதுக்கப்புறம் நம்ம பஸ் பிடிச்சி தான் போனோம். ஸோ இவர் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஹேவ் எ குட் டே. பாய். ஓகே பாய். காருக்குள்ள செம்ம கூலிங்கா இருந்தது. அவர் ஃபுல்லா ஏசி போட்டு இருந்தோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து நாம போற இடம் வந்து பாருங்க, அந்த மலை மேல இருக்கிற இந்த டவர்ல இங்க இருந்து பார்த்தேன்னா வேற லெவல் வியூ தெரியும். சோ गाइस பஸ்க்குள்ள ஏறிட்டோம். அப்படியே வண்டி எடுத்துட்டோம். இங்க இருக்கிற வண்டி எல்லாமே செம்ம டிஃபரெண்டா இருக்கு. இந்த பஸ்ல ஏறி மேல போகிறதுக்கு 80 ரூபா. ரயில்வே கிராஸ். இங்க மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பார்க்கல. இங்க இருக்கிற ட்ரெயின் நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சோ गाइस இதுதான் இந்த ஒரு ட்ரெயின். கைஸ் இது வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன். அதனால இந்த ஹேர் பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருப்பாங்க. ஸோ பாருங்க, இங்க இருந்து போகும்போதே செம்ம அழகா இருக்கு. இப்படி ஏறி ஏறி மேலே போகும்போது எப்படி இருக்கு, நம்ம கொடைக்கானல்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 5-6 கிலோமீட்டர் நடக்கணுமா? ஸோ இதான் நம்ம வந்த பஸ். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம போனோம். அங்கே பார்த்தா நமக்கு தெரியும் அந்த டவர். ஹவு மச்? 1500 go and back sir. 1500 ரூபா கேட்குறாங்க மேலே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு. அதாவது நம்ம ஒரு காசு 432 ரூபா. ஸோ 2.5 கிலோமீட்டர் தானே, அப்படி நடந்து போகல. ஏன்னா டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. வேர் இஸ் த டிக்கெட் கவுண்டர்? இப்போ ஸ்ரீலங்கன்ஸுக்கு எல்லாம் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸுக்கு, அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு 2000 ரூபா. நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 600 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு நிறைய நிற்குது. ஸோ அது பார்த்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ள போகலாம். ப்ரோ உங்களுக்கு தான் 100 ரூபா, நமக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கன் தானே? நீங்கள் அப்படி வந்து சொல்லாதீங்க. இல்லை பிரச்சனை ஆகிடும் ப்ரோ. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம் 2000. அதுதான் ப்ரோ நான் சொன்னேன் இல்லையா. உங்க பேர் என்ன? அகில். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி பார்த்து எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ லோக்கல்ஸுக்கு 100 ரூபா தான். நம்ம ஒரு இந்தியன், அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு 2000 ரூபா. ஸோ ஹவு மெனி கிலோமீட்டர் ப்ரோ? 3 kilometers. How long it will take for walking?
Walking in the 45 minutes, 1 hour. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே இதாப்பா டிக்கெட்டு பார்த்தியா 2000 ரூபா. ஸோ அந்த பையன் நம்மக்கிட்ட சொன்னதை நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி யாருமே தப்பாக நினைக்காதீங்க. ஸோ நம்ம அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்க பிடிச்சேன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. 1 மணி நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு. ஆக்சுவலி காய்ஸ் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வேணும்னா இந்தியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி 100 ரூபா கூட டிக்கெட்ஸ் மேபி எடுக்கலாம், நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் அவங்க பிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஒரு தமிழனோ இல்லைன்னா இந்தியன் வரும்போது அவங்க நம்ம இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது அசிங்கமாயிடும். நம்ம பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கும் வந்து கெட்ட பேர் ஆகிடும். ஏதாவது ஒருத்தன் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் வரவங்களே அது பாதிக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. திருவிழுக்கு 2000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஓகே திருவிழு போயிட்டு வரலாம், சும்மா அலட்டி காசு தானே. ஆமாம் வீண் செலவு. வீண் செலவு. அதனால சுற்றி பார்க்கறது தானே. ஆமாம் அந்த காசு எதுக்காக கொடுத்துக்கலாமே. ஆமாம், ரூமுக்கு கொடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நடக்கிறது நல்லது தானே. ரொம்ப நாள் ஆச்சு நானும் நல்லா நடந்துட்டு. நானும் ரொம்ப நாள் ஆச்சு நடந்துறது. உடம்புக்கு நல்லோம், காலங்காலத்தான் நடக்கணும். ஆமாம் நடக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே கம்ப்யூட்டர் முன்னாடி மொபைல் முன்னாடியில் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நடக்கிறது உடம்பு ரிலீஃப் பண்ணணும். ஆமாம் வேறு வேலாம் அடிக்கணும், அப்பா உடம்பு நல்லா. ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய மரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு காடு இல்லையா ப்ரோ? காடுக்குள்ள அமைச்சிருக்காங்க. இது இங்க இருந்து இந்த மவுண்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஆனா உங்களால நடக்க முடியலன்னா கண்டிப்பா நீங்க கீழே இருந்து ஓட்ட பிடிச்சு வாங்க. நான் இதை விட மிகப்பெரிய மலையில ஏறி இருக்கிறதுனால நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அப்படியே நடந்து போறதுல கிடைக்கிற சுகம் ஹோட்டல்ல கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த இயற்கையானா எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. மரங்கள், செடி கொடிகள், இயற்கையான காத்து. ஆமா ஆக்சுவலி காய்ஸ் இது வந்துட்டு ஒரு மலையை வந்து குடஞ்சுதான் இது உருவாக்கியிருக்காங்களா. முழுக்க ஒரு மலையை குடஞ்சி ரோடெல்லாம் வெட்டி மக்களுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இனி ஒரு 1.6 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ பார்த்தேன்னா நம்ம ஒரு வண்டி இப்படி வச்சிருக்காங்க. டாட்டாக்கு இப்படி ஒரு நிலைமையா. அதெல்லாம் பார்த்தேன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. ரூம்ஸு மேலே ரூம் எல்லாம் இருக்குப்பா. ஸோ இங்கெல்லாம் ரூம் எடுத்தா செம்ம வைபாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ரோடெல்லாம் தெரியுது. ஸோ இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு. ஸோ ஓட்டோ ஏறுறதுக்கே ரொம்ப திக்குறான். ஸோ பார்த்தே இல்லையா? இப்படி நடந்து வந்ததில் ஒரு 1500 ரூபா சேவ் பண்ணிட்டோம். அதாவது மேலே போய் கீழே வர்றதுக்கு 1500 ரூபா சொன்னாங்க இல்லையா? நம்ம இப்படி நடந்து போகும்போது அந்த காசு சாப்பாடுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மலை ஏறதுக்கு இந்த வண்டியில் முக்குறாங்க போல். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். ஆமாம் ஹாய். சரி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம என்னப்பா 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 30-45 மினிட் எடுக்கும்னு நினைக்கிறேன் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு. எதுவும் வேணாம் ப்ரோ. பயங்கரமாக இருக்க தலைவர். வேற லெவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இந்த ஒரு மக்கள் எல்லாமே சீரியஸ்லி ரொம்ப அன்பாக இருக்காங்க எல்லாரும். ப்ரோ 28,000மா? 28,000. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேருந்து வாங்கிட்டோம். இங்கே தண்ணி வாங்குறதுக்கான இடம் மட்டும் வழி எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம் கூட கிடைக்கும். ஸோ நம்ம கீழே இருந்து ஏறி வந்த போது பார்த்த அந்த ரூம்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 28,000. சாப்பாடு, ரூம் எல்லாமே 28,000. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசு ஒரு 8,000க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். இந்தியா காசு 8,000 ரூபாய்க்கிட்ட வரும். ஸ்ரீலங்காவில் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே எல்லாருமே ஹெல்மெட் வைப்பாங்க. இப்போ நீங்கள் வழியில் லிஃப்ட் கேட்கறதுக்கு கேட்டால் ஹெல்மெட் இல்லைன்னா அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டோம். போலீஸ் பிரச்சனை, அதாவது பிடிப்பாங்களா, செம்ம ஃபைன் அடிக்குமா. இங்கே வியூ பாருங்க. புகை விட்டு வருது பாருங்க. ஐயோ இந்த வண்டியில இருந்து எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்க கைஸ். லேண்ட் ரோவர் இங்கே கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ தூரமாக தெரியுது. அங்கிட்டு தான் நம்ம போனோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நிறைய வியூஸ் இருக்கு. இதெல்லாம் நின்று பார்க்கலாம். செம்மையா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே தெரியுது. சிட்டியே பார்க்கறதுக்கு வடிவா இருக்கு. யார் ப்ரோ வண்டியில் உட்காந்து வருவேன்னு சொன்னா? இடுப்பு செத்தேன். அல்லாதான் நடந்துதான் வரும் போல. செம பண்ணா இருக்கு தலைவர். நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இந்த மரத்துக்கு கீழே வந்து நிற்கும் போது சரியான கூலிங்கா இருக்கு. ஏசி இருக்கு இல்லையா, ஏசிக்கு கீழே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிப் லைன், மினி சிப் லைன், நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தனியா பே பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா போற வழியில எல்லா இடத்துலயும் உட்கார்றதுக்கான இடம், மத்த விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நடந்து வந்ததுல செம்ம வைபா இருக்கு. சீரியஸ்லி டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதுக்குள்ள வரும்போது மகாவிஷ்ணுவோட ஒரு சிலை இருப்பாங்க பாருங்க. நம்ம யாரும் போற வழியில புத்தரோட சிலை வச்சிருக்காங்க. How is the experience? Very good. Really, you like it? Yes. It's super tall. It's great. The view is really nice. Yes. Okay. How are you from? Ecuador. Ecuador. Okay. India.
enjoy. பாய். கடைசியில நான் வந்துட்டோம். ஐயோ வேற லெவல். மக்கள் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்காரு. மேல போனதுக்கு அப்புறமா தான் தெரியும்பா எப்படி இருக்குன்னு. ஆனா சில வேறால இது ஏற முடியாதுன்னு சொன்னாங்க. பயமா இருக்கு மாதிரி போற வழியில வந்துட்டு இந்த பங்கி ஜம்பிங்னு சொல்லுவாங்க அது இருக்கு. சோ பாருங்க சிங்கிள் 5000. ஓகே பிரைஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. தில் இருந்தா பண்ணலாம். கேண்டீன்ல வந்து எங்க பார்த்தாலுமே பாம்பை வச்சுட்டு ஆளுங்க உட்கார்ந்து இருக்காங்கப்பா. ஐயோ வாட் இஸ் இன்சைட் ஸ்னேக்? கேன் ஐ see? Not free. Okay okay. இது 500 ரூபாய், இது 1000 ரூபாய், அது 500 சின்னது. மேல போட்டு போட்டோ எடுக்கிறதுக்கா? சரி சரி. ஓகே ஓகே. ட்ரை பண்ணுவா? நோ. We have lots of stake in India. கடைசியில நாம சாதிச்சிட்டோம் மாறா. தலைவர் பயங்கரமா இருந்தது. பேசிட்டே அப்படியே வந்துட்டோம். பக்கத்துல இருந்து பாக்கும்போது இப்படி தெரிஞ்சாலும் மேல போனா பயங்கரமா இருக்கும். சோ இங்க குதிரை எல்லாம் நிக்குது. சோ இந்த டவரை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல இருக்கு. உள்ள போய் பார்த்தேன்னா இங்க மசூத் இருக்கு, தொழுவலாம், அதுக்கப்புறம் கோவில் இருக்கு இங்க பக்கத்துல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டவர் இருக்கு. இன்னொரு விஷயம் இங்க ட்ரோன் வந்து இவங்களே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் வீடியோ. அதுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் இவங்க ஒரு காசு, நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 530 ரூபா வரும். பசங்க எல்லாம் நிறைய பேர் மேல நிக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். இங்க ஒரு குதிரை நிக்குது. ஹாய். கீழே இருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுது. ஸோ அப்படியே நேராக வந்தா இங்க இந்த டவர் இருக்கு. அதுக்கு மேலே ஏறி போனோம். ஸோ கிளம்பலாமா? இதுல மேலே போய் கீழே பார்க்கும்போது இந்த ஃபுல் சிட்டியா தெரியும்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸைட்டிங்கா இருக்கீங்களா நீங்களும்? லிஃப்ட் எல்லாம் இல்லையா? இப்படிதான் ஏறணுங்க. மேலே ஏறி வரும்போது இப்படிதான் இருக்கும். இல்லை நம்ம ஏறலாம், இனிமே தான் ஏற போறோம். இங்க சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு. சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களால பார்க்க முடியும். மேல போலாமா? அப்படியே இந்த ஒரு சின்ன ஸ்டெப்புங்க இருக்கு. இனிமே அங்கிட்டு போகும்போது ஸ்டெப் எல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பார்த்துதான் போகணும். ஏன்னா சில பேருக்கெல்லாம் இது பயங்கரமா இருக்கும். க்ளோசோஃபோபியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்கிட்ட கூட சின்னதா பாக்குறதுக்கான இடம் எல்லாம் இருக்கு. இங்க நின்று பாக்குறதுக்கே பயமா இருக்குப்பா. 7th ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை மாடி இருக்குன்னு தெரியல. ஆனா இதுதான் 7th ஃப்ளோர். அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கு பாருங்க. இங்கே தலை முட்டுது. இது 9th ஃப்ளோர். அப்பா இவ்வளவு சின்னதா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டோம் கொஞ்சம். இனிமே ஐயோ இங்க இருந்து பாக்குறதுக்கு பயமா இருக்கு. பயங்கரமா இருக்குப்பா. ஆமாப்பா இந்த ஏரியா ஃபுல்லாவே பார்க்கலாம். ஆனா சத்தியமா பயமா இருக்குப்பா. ஐயோ மேல இருந்து மக்கள் வராங்க. வரும்போது நம்ம எப்படி இறங்கி கொடுக்கணும், அப்பதான் அவங்களால போக முடியும். எப்படி இருக்கு ப்ரோ மேல? பயங்கரமா இருக்கா? சரி ப்ரோ. இங்க இருந்து மேல ஏறி போகிறதுக்கு பயமா இருந்தாலும் செம்ம த்ரில்லியா இருக்குன்னு சொல்றாங்க பசங்க. ஐயோ கடவுளே என்ன ப்ரோ? நான் உள்ள அங்க இடம் இருக்கா ப்ரோ? அட்ஜஸ்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க இவங்க எல்லாம் இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டோம். அப்படியே நம்ம போலாம். தேங்க்யூ ப்ரோ. ஐயோ கடவுளே. ஓ மை காட். என்ன ப்ரோ இப்படி இருக்கா? அப்படிதான் இருக்குது. ஐயோ இடையில மக்கள் இதுக்குள்ள ஏறி ஒளிஞ்சிப்பாங்க. பேக் கொண்டு வர முடிஞ்சிருச்சா? ஐயோ முடியலப்பா. இனிமே தான் இருக்கு. இங்க இருந்து மேல பாக்குறதுக்கு சீரியஸ்லி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம மேல பாக்குற மாதிரியான ஐடியால கிடையாது. பயங்கரமா இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்க்கும்போது வேற லெவல். ஐயோ செம்மப்பா. எங்கடா நம்ம வந்திருக்கோம்? இவ்வளவு ஹைட் எல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குமா? ஹைட் எல்லாம் பயம் இருக்கிறவங்க வரவே வராதிங்கப்பா. ஹைட் பயம்னு சொல்ல முடியாதுப்பா. ஆனா வந்துருச்சா அப்புறம் முடிஞ்சிருச்சா? ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா. எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க. இன்னொரு விஷயப்பா, பேக் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. கீழே வச்சுட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ கோ பேக்? People up there. We have to go back. Sorry, Oh my god. I feel scared. we can try. Okay. இதுக்குள்ள போறோம். Oh my god. We can go now. Actually இங்கல நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ஏறி நின்னாதான் மத்தவங்களுக்கு போக முடியும். ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. சீரியஸ்லி பேக் கொண்டு வரல ப்ரோ. ஆமா பேக் எல்லாம் எடுத்துட்டு வர கூடாதுப்பா. முட்டாள்தனமான விஷயம். கண்டிப்பா பேக் எடுத்துட்டு வராதீங்க. இங்க இருந்து கீழே பாக்குறதுக்கு செம பயமா இருக்குப்பா. ஐயோ கடவுளே. முடிஞ்சிருச்சாப்பா? உள்ள இருக்கு அங்கப்பா. மேல இருக்கணும். இது ஆரம்பம். இது ஆரம்பமா? நான் ப்ரோ ஆரம்பமே இப்படி இருக்குன்னா ஐயோ கடவுளே. சத்தியமா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கப்பா. இங்க எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது இந்த இடம். சீரியஸ்லி எல்லாருக்கும் செட் ஆகாது. முடிஞ்சிருச்சா ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. இன்னும் போகணும் ப்ரோ. இன்னும் போகணும். பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து எல்லாமே பார்க்கலாம். சோ அப்படியே போயிட்டு இருங்க ப்ரோ. இருங்க அங்க நம்ம அங்க போய்க்கிட்டோம் ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி போங்க ப்ரோ. சீரியஸ்லி எப்படி ப்ரோ அனுபவம் எப்படி இருக்கு? ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. ஐயோ how is the experience guys? ஐயோ I'm stuck. Oh come. Mainly narrow. Yeah. ஸோ சீரியஸ்லி செம்மையா இருக்கு. இங்க மேல வரும்போது அதோட அந்த ஒரு அட்வென்ச்சர் தெரியுது. இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்ச இருந்தீங்கன்னா நீங்க வாங்க. ஹைட் எல்லாம் பயமா இருந்தீங்கன்னா ஏரியாவிலே வராதுங்கப்பா. கீழேயும் பாக்குறது இல்ல மேலையும் பாக்குறது இல்ல. ஒரு மாதிரி தான் நிக்குது. நான் கீழே எல்லாம் பார்க்க மாட்டோம்.
முடிஞ்சிருச்சாப்பா? மேல நிக்க ஆக்க. ஸோ பாருங்க, மேல பாருங்க. இப்படிதான் இருக்கும் மேல. ஐயோ, நினைச்சு கூட பார்க்கலப்பா இவ்வளவு பயங்கரமா இருக்குங்களா. அந்த ஹோட்டல் தான் ஸ்விமிங் பூல்லாம் இருக்குது. ஹோட்டலுக்குள்ளே ஸ்விமிங் பூல் எல்லாம் இருக்குப்பா. பாருங்க, நான் கீழே வச்சு பார்த்தோம் இல்லை, அந்த ஹோட்டல் தான் அது. போலாமா? ஒரு இந்த அடிக்கு வந்ததுக்கு மேல என்னாச்சு? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? பெரிய விஷயம்ப்பா, முடிஞ்சது. ஏறதா இருக்கட்டும் இறங்குறதா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கும் போல. நிறைய மக்கள் இருக்காங்களா மேலா? 10 பேர் இருப்பாங்க. அவனுக்கு பழைய கட்டாரம் ப்ரோ. ஸ்ரீலங்காவில் இப்படி கட்டிடங்கள் எல்லாம் நல்லா உறுதியாக தான் இருக்கு இல்லையா? கீழே விடாது இல்லையா ப்ரோ? பழைய காலத்து கட்டாரம் பயப்பட தேவையில்லை. இந்த காலத்து கட்டாரம் தான் பயப்படும். அந்த காலத்து நல்ல இது ஸ்ட்ராங்கா கட்டி வேணும். இது என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே ஏறும்போது ஒரு உயிர் பயம் வந்துரும்பா. இதுக்கு மேலே வர்றது கூட கஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே மேலே நிறைய மக்கள் இருப்பாங்க. இடையில நம்ம இப்படி நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே நிறைய பேர் இருக்காங்க போல. ஸோ அவங்க வந்தால் தான் நம்மளால மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தா இப்படி தான் இருக்கு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சீரியஸ்லி அமேசிங் காய்ஸ். பாருங்க, 1060 மீட்டர் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம். Oh my god, செம்ம வைவா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. நம்ம இதுக்கு மேல வந்து தம் அடிக்கிறோம். பசங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்னதொரு ஓட்டம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க. Thanks bro, thanks. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. I feel scared bro. Four people are coming down. I think. Oh, oh my god. If you are We have to go back. Okay, we need to go back. கீழே போயிட்டு இருக்கோம்ப்பா திரும்பவும். Yeah. you go to the back. I hold you. Okay. Oh mommy, I feel scared. Oh my god. ஓகே முடிஞ்சிருச்சு. போகலானே? இல்ல முடியாது ப்ரோ, ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா ப்ரோ. கொஞ்சம் அரே பர்சன் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்க அதுக்குள்ள போக முடியாதா ப்ரோ? அரே அவங்கள போங்க. எந்த மச்சான்? அம்மாடி, சீரியஸ்லி செம்ம நேரோ ஸ்பேஸாக இருக்கு. அவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. Can you walk up or? Yeah, you can. You guys need to go down. ப்ரோ பேங்க் காட்டுங்க ப்ரோ. பேங்க் காட்டி முன்னாடி. இல்லை ப்ரோ, என்னதான் இருந்தாலும் இடிக்க தான் செய்யும். சரி, are you going down? அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டோம்ப்பா. ஐயோ கடவுளே பா, எப்படி இருக்குப்பா இங்கெல்லாம். சீரியஸ்லி சின்னதான ஒரு இடமா இருக்கு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வணக்கம் ஸ்ரீலங்கா மக்களே. ஐயோ கடவுளே, பயங்கரமா இருக்கு. மெத்தனை நியூஸ் சூப்பரா இருக்குது. மெத்தனை பார்க்கலாம் எப்படி சூப்பரா இருக்குது. என்ன ப்ரோ நீங்க இப்படி தமிழ் பேசுறீங்க வித்தியாசமா? அப்படிதான் ப்ரோ. இதுக்கு அவ்வளோ தானே? அவ்வளோதான். அங்கிட்ட என்ன இருக்கு ப்ரோ? அங்கிட்டு சும்மா கட்டுறதா இருக்கு. ஓகே இவ்வளோ தான் காய்ஸ், இவ்வளோ இதுக்கு மேலே. ஸோ ஆனால் கீழே பாருங்க, சூப்பர் மேலே பாருங்க, இப்படி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. செம்ம பயமாக இருக்குப்பா. இங்கே ஒரு நிற்கும் போதெல்லாம் காலெல்லாம் சின்னதாக நடுங்குது. உங்களாலலாம் வர முடியுமாப்பா இந்த மாதிரி? பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராதுங்க. நோட் ரெக்கமெண்ட். சீரியஸ்லி வேற லெவலாக இருக்குப்பா. ஆனால் இது பார்க்க யூஸ் புரியாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து வந்து பார்க்கும்போது கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல், செம்மையா இருக்கு. எப்படி ப்ரோ உங்க அனுபவம் சொல்லுங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ இந்த ஏரியா. How is your experience bro? What do you think? I think it's good, bro. Good? Can we go high or this is No, it? this is the end. This is the high end. Okay. Okay. Yeah. Wow. So செம்மையா இருக்குப்பா. So guys, நம்ம இங்க இருந்து கீழே போறோம். செம்ம காத்தடிக்குது. Seriously amazing. Oh my god, ஆனால் பயமாக தான் இருந்தது. ஆனால் கீழே பார்க்காம எனக்கு நடுக்கமாக தான் இருக்குப்பா. என்னதான் இருந்தாலும். Can you go inside the? I cannot go inside because there is already a guy. You can just cross by. Sorry bro if I hit you. Just don't push me. You can hit me. Don't push me. Are you from? Pakistan. Afghanistan? Pakistan. Pakistan. Oh, okay. Sri Lankan. This is India, guy. Yeah.
என்னப்பா இந்தியான்னு கேக்குறாரு. ஹாய் ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்டான பிளேஸ். கேர்ஃபுல். Much further? It's like 2 stories. கேர்ஃபுல். கேர்ஃபுல். ஸோ நம்ம சாதிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இனிமேல் நம்ம கீழே போகலாம், எந்த பயமும் இல்லாமல். ஸோ இங்கேருந்து போக வேண்டிய டைம் வந்துருச்சு காய்ஸ். லெட்ஸ் கோ. ஸோ இங்கே எழுதிட்டுருக்காங்க 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. சீரியஸ்லி இந்த பிளேஸ் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நான் மேலே போயிட்டு கீழே பார்க்கும்போது செம்ம பயமாக இருக்குது. நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல. ஆனால் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க சில பேராலெல்லாம் உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும் போல. உடம்புல பயம் இருக்கிறாங்க, இதுக்காக கொஞ்சம் பார்த்து போகணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா கொஞ்சம் மேலேருந்து போக்குள்ள காற்று நல்லா அடிக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குதிரையில் போகலாம். ரைடுக்கு 1000 ரூபா. ஹெல்மெட் வைக்கிறதுக்கும் பேக் வைக்கிறதுக்குமான இடம் இங்கே இருக்குது. நீங்கள் மேலே போகிறீங்கன்னா, அதாவது பேக் எடுத்துகிட்டு வந்து மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பேக் இங்கே வச்சுட்டு போங்க. இவங்க கூட நம்ம கீழே போகிறோம், அதாவது நம்மளை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் கீழே வந்துட்டு இவர் போகும்போது அப்படியே இறக்கி விட்றேன்னு சொல்கிறாரு. அப்படியே இவங்க கூட போகலாம். கடைசியாக நம்ம இங்கேருந்து போகிறோம். ஸோ நம்ம ப்ரோ நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ஏற்றி போயிட்டு இருக்கோம். பார்த்தா செம்ம அழகாக இருக்குது. இங்கெல்லாம் இங்கே பிரச்சனை ஆகிடுச்சுப்பா. இவங்கள வண்டி வந்துட்டு பிடிச்சிட்டோம். ஐயோ நம்மளால் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இது டிராஃபிக் போலீஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்க ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாதுன்னு. ஸோ அவர்கிட்ட ஹெல்மெட் இருந்தால் தந்துட்டோம் காய்ஸ். இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். சாரி சார், சாரி. ஸோ இனிமேல் பிரச்சனை வராதுப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சரியான பிரச்சனையில் மாட்டிருப்பேன், ஆனால் பேச சமாளிச்சிட்ட தலைவர். என்ன ப்ரோ நீ பயந்துட்டியா? சரி சரி. அதான்ப்பா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் போவாங்க. நம்ம அதிக அளவில் பிரச்சனை எல்லாம் இருக்காது. இங்கே வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் கொஞ்சம் தூரம் போனாலே பிரச்சனை ஆகுது. போலீஸ் பிடிக்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய மொபைலு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வயசானவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஆக்சுவலி நான் இப்போ இருக்கிற கேண்டியில் வந்துட்டு இப்படி நிறைய மக்கள் வந்துட்டு இது வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஃபோனோட உடஞ்ச பாகங்கள் அது இதெல்லாம் வாங்கி போவாங்க போல. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃபோன் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். சபைக்குள்ள போகிற வழிதான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் நிறைய ஃபோனு இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இவர் தான் வச்சு வித்துட்டு இருக்காரு பாருங்க. புதுசான விஷயங்களும் இருக்குது, பழசும் இருக்குது. அதிக அளவில் பழைய ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரியில் இருக்குது. ஸோ பாருங்க. ஓகே, ஸோ இன்னும் சில விஷயங்கள் காட்டுறவங்களுக்கு. ஆக்சுவலி சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு இதுக்குள்ள. அதாவது இது வந்துட்டு ஒரு சப்வே மாதிரி. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ள எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. நான் ரெஸ்டாரண்ட்ல வந்திருக்கேன். காலையில் நான் எதுவும் சாப்பிடல, மதியானம் எதுவும் சாப்பிடல. ஸோ ஆக்சுவலி இது எப்படின்னா ரைஸ் அண்ட் கறின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சாம்பார் ரைஸ் அண்ட் கறி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபோர் சம் ஏதோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது, அது மாதிரி உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலி ஒரு 100 ரூபா 118 ரூபா வருது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி சாம்பார்னு இந்த ரைஸோட பேர் சாம்பார்னு சொல்கிறாங்க. நான் சாம்பார்னு நினச்சோம். இப்போ நான் இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு செம்ம பிளேஸ். இங்கே கேண்டீன்ல வரீங்கன்னா நீங்கள் வாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த கேண்டி சிட்டி இருக்கு இல்லையா, ஃபுல்லாவே உங்களால பார்க்க முடியும். நடந்து வரும்போது சில பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இந்த வழி கடை தம்பி, அந்த வழி போனெல்லாம் சொல்லிட்டு 2-3 பேர் தப்பா எல்லாம் வழி சொன்னா. ஸோ ஆக்சுவலி கூகுள்ல பார்த்த போது இதான் வழி. கரெக்ட், நம்ம வந்துட்டோம். ஸ்ரீ மகா போதி மகா விஹாரி நம்ம வந்துட்டோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஷூஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து கட்டி வச்சுட்டு தான் போகணும். வாசனை செம்மையா இருக்குங்க. ரோஜா பூட வாசனை வருது. ஏன்னா போட்டோல இங்க வச்சிருக்க. மேல ஏறி போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியில் ஏறி வந்துட்டோம். ஸ்ரீலங்காவில் எங்க போனாலுமே டிக்கெட் தான்ப்பா. ஸோ ஆக்சுவலி இங்க வந்து 300 ரூபா. தேங்க்யூ சார். இதுக்கு மேலே போய் பார்க்கலாம். இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ வழுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். இப்போ நான் அந்த சைடில் கீழே போனோம். ஸோ கைஸ் அங்கே இருந்து இந்த ஒரு ஸ்டாச்சு பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ ஏறி வந்தோம். ஸோ ஸ்ரீலங்காவில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவில் காசு செலவாகிறது டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி தான். மற்றபடி சாப்பாடு ஓகே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் டிக்கெட் வந்து டூரிஸ்டுக்கெல்லாம் செம்ம அதிகமாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு புத்தாவோட கோல்டன் ஸ்டாச்சு இருக்குது. ரொம்ப நாளாக போதி மரம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது என்னென்னு. ஆக்சுவலி நம்ம அரச மரம் இருக்கு இல்லையா, அதாவது ஆலை மரம், அதுதான்ப்பா இந்த போதி மரம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருசாக ஒரு போதி மரம் இருக்குது. மழை பெஞ்சிருக்கிறதுனால வீழறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ பார்த்து போகலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் ஏறி தான் வரணும் இங்கே வர்றதுக்கு. ஸோ அப்படியே நம்ம புத்தாவோட
பின்னாடி போயிடும். இங்கே பார்க்குறது அதாவது இந்த ஹோல் கேண்டி டவுனை நம்ம இதுக்கு மேலே ஒன்று பார்க்கலாம். அது பார்த்து என்ன அங்கிட்டு ஒரு பில்டிங் இருக்குங்க. 2-3 பசங்களை பார்த்து அவங்க தான் சொன்னாங்க இது வந்துட்டு ஒரு சிறைச்சாலையா. இதுக்கு முன்னாடி வந்து அங்கே நிறைய கைதிகள் இருந்தோமா, ஆனால் இப்போ யாருமே கிடையாது. இப்போ வந்துட்டு மியூசியம் மாதிரி மக்கள் வந்து பார்க்குற ஒரு இடமாயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் கேண்டி வரீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். இங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். ஆக்சுவலி இங்கே வரதுக்கு 300 rupees, கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசு ஒரு 90 ரூபா வரும். நீங்கள் எல்லாம் வந்தால் செம்ம வைப்பாக இருக்கும். கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், டோட்டலி இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கிடையாது, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். கேண்டி வரீங்கன்னா இந்த இடம் மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம அழகாக இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு போக வேண்டிய வண்டி வந்துடுச்சு. இதான் நம்ம வண்டி, அப்படியே கிளம்ப போகிறோம் இங்கேருந்து ரூமுக்கு. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் 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 ஹாய். சம்பவம் பாருங்க, மிகப்பெரிய ஆமா. என்னடா இங்க ஆமெல்லாம் வருமா? இதெல்லாம் இங்க நார்மலா காய்ஸ். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க சொல்லுங்க. ஆமையை கூட நாய் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்க உட்காந்துருந்த போது ஏதோ சவுண்டு கேட்டது. ஸோ பார்த்தா அங்க ஒரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் இந்த ஆமை கூட விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆமைன்னு வருங்க. ஓ மை காட், என்னடா நடக்குதுங்க? ஆக்சுவலி காய்ஸ் இந்த வீட்டில் 2 ஆமை இருக்கா பாருங்க. சரியான மழை காய்ஸ், செம்ம கூலிங்கா இருக்குங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிறது கேண்டி ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே இருந்து ஒரு பயங்கரமான ட்ரிப்பு வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு பயங்கரமான வேற லெவல் வீடியோவில் பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். மீ டேக் காய்ஸ், பாய். அடுத்த எபிசோட்ல நாம உலகிலே ஒரு அழகான ரயில் பயணம் பண்ண போறோம். இந்த பயணம் பலருடையுமே கனவா இருக்கு. மறக்காம அடுத்த எபிசோட் பாருங்க.